தின அரசியல் பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினம் நம்மோடு நேர்காணலில் இணைந்திருப்பவர் உரிமை களம் தொலைக்காட்சியினுடைய நெறியாளர் அண்ணன் இளம்பெருவல்வி அவர்கள். அவருடன் கேட்க நிறைய கேள்விகள் இருக்கு, வாருங்கள் கேட்போம். வீடியோ பார்க்க எல்லாருமே சேர்த்து நான் பதிவு பண்றேன். நம்மளுடைய யூடியூப் சேனல் ஃபர்ஸ்ட் போட்டோம். கடந்த 1.5 வருடத்துக்கு முன்பாக மதுரை மாவட்டத்துல இதே மேலப்பட்டி அப்படின்னு ஊர், அந்த ஊரே இதே மாதிரிதான் என்ன பண்றாங்கன்னா கொடி கம்பத்தை போய் எடுத்துட்டு வந்துடுறாங்க. பொது இடத்துல பிறகுது என்னமோ மத்த எல்லாருமே பட்டா வாங்கி அதை ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி அதுல போய் கொடிக்கம்பம் எல்லாமே பார்க்க வச்சிருக்கிற மாதிரி மதுரை மாவட்டத்துல மேலப்பட்டியில விடுதலை சிந்தை கொடிக்கம்பம் பறக்குது, அது பொது இடத்துல பறக்குது அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்க, கொடிக்கம்பத்தை குப்பையை வச்சு தோண்டி எடுத்து வந்துடுறாங்க. அப்போ விடுதலை சிறுத்தை கட்சி சாதனை என்ன பண்றாங்கன்னா, நீங்க எதுக்கு நீங்க கொடிக்கம்பத்தை நீங்க எடுத்துட்டு வந்தீங்க? இல்ல, இந்த கொடிக்கம்பம் அனுமதியின்றி பறந்து கொண்டிருக்கின்றது. சரி, அனுமதியின்றி பறந்து கொண்டிருக்கின்றது நீங்க சொல்றீங்க. நீங்க தமிழ்நாட்டுல பறக்கிற எல்லா கொடிகளுமே அனுமதியோட தான் பறக்குதா? அப்படி அனுமதியோட பறப்பதாக இருந்தா இந்த அரசாங்க அதிகாரிகள் கொடுத்த அரசாணை இருக்கு, யாரு காப்பி இருக்கு, பர்மிஷன் காப்பி, ஏதாச்சும் ஒரு கொடிக்கு நீங்க பர்மிஷன் காப்பி காட்டுங்க. எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாடு முழுக்க வளர்க்குற எந்த கொடிக்கும் இது போல், அதாவது நம்ம போய் கேட்டா என்ன சொல்றாங்கன்னா, இதுக்கு எங்களுக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு விஷயம் தான் நிறைய அதிகாரிகள் சொல்றாங்க. அது உங்களோட விஷயம் தான். மேலப்பட்டியில பிசிஏக்காரங்க இந்த மாதிரி கேள்வி முன்னாடி வைக்கிறாங்க. இந்த மாதிரி கேள்வி வச்சோடனே அதிகாரிகிட்ட பதில் இல்லை. பதில் இல்லாதனால என்ன பண்றாங்க, இல்லைங்க அதெல்லாம் தர முடியாதுங்க, வழக்கமா கேட்ட மலுப்பல் பேச்சு பேசுவாங்க, அந்த மாதிரி மலுப்பல் பேச்சு பேசுறாங்க. அதுக்கப்புறம் விடுதலை சிறுத்தை கட்சி என்ன பண்றாங்க, சரி சட்ட ரீதியா போவோம் அப்படின்னு சொல்லி சட்ட ரீதியா நீதிமன்றத்துல வழக்கு கொடுக்குறாங்க. அதை நோட் பண்ணிங்க. நீதிமன்றத்துல விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்த வழக்கு கொடுத்த உடனே நீதிபதி கொடுத்த உத்தரவு என்ன தெரியுமா? நீதிபதி கொடுத்த உத்தரவு என்பது அகில இந்திய அளவுல இருக்கிற அனைத்து கட்சிகளுக்கும் வாங்கி கொடுத்த உரிமை, விடுதலை சிறுத்தை கட்சி வாங்கி கொடுத்த உரிமை. என்ன சொன்னாங்க தெரியுமா நீதிபதி? ஒரு நாட்டுல ஒரு கட்சி தன்னுடைய கொள்கை கோட்பாடுகளை பரப்புவதற்கு பயன்படுத்தப்படுகின்ற ஒரு விஷயம்தான் இந்த கொடி. இந்த கொடியை அந்த கட்சியை சார்ந்தவர்கள் ஊண்டணும் அப்படின்னு சொன்னாங்க. அப்படின்னா நேரடியாக இந்த அதிகாரிகள் போய் இடத்த அளந்து கொடுக்குன்னு சொன்னாங்க. ஆமா, அவங்க சும்மா சொல்லல, தீர்ப்பு இருக்குது. நான் என்னோட யூடியூப் சேனல்ல வழக்கறிஞர் சரவணன் அப்படின்னு சொல்லி ஒருத்தர பேட்டி எடுப்பேன். அவர்லாம் இந்த கேஸ்ல இன்வால்வ்மெண்ட் ஆயிருக்காரு. அவர் அவருக்கு இதற்கு வழக்கறிஞர் மதுரை மாவட்டம் சேர்ந்த வழக்கு எல்லாம் சேர்ந்து அந்த பிரச்சனையை ஹேண்டில் பண்ணாங்க, தீர்ப்பு வாங்கி வச்சிருக்காங்க. இந்த தீர்ப்பு இந்த தீர்ப்பு என்ன சொல்லுது? ஒரு கொடியை ஊட்டிக் கொள்வதாக இருந்தா நேரடியாக அதிகாரிகளை போய் அளந்து கொடுக்கும். அப்ப இது பொது கொடிக்கு, பழைய கொடிக்கு அங்க இருக்கிற கொடியவே பறக்கிறதுல இங்க என்ன சிக்கல், ஏன் திடீர் பிரச்சனைகள் எழும்புது? அப்ப இதுக்கு பின்னாடி யார் இருக்குதா? இதுக்கு பின்னாடி RSS காரங்க இருக்கிறாங்களா, இல்ல பாஜக காரங்க இருக்கிறாங்களா, சனாதன சங்கிகள் இருக்கிறாங்களா, இல்ல சனாதன சங்கிகளுக்கு இங்க இருக்கிற அதிகாரிகள் துணை போறாங்களா, இல்ல இங்க இருக்கிற அமைச்சர் பெருமக்கள் துணை போறாங்களா? இந்த மாதிரி கண்டினியூட்டியா சில கேள்வி எழும்பு இல்லையா? இப்ப நீங்க கேட்கக்கூடிய கேள்வி பல்வேறு கூட்டணி கட்சிகள் கேட்டுட்டு இருக்காங்க. இப்ப இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகள் முழுக்க RSS கைக்குள்ளேயே இருக்காங்க. அவங்க தமிழக அரசு கட்டுப்பாட்டுல கிடையாது, அவங்க முழுக்க பிஜேபியோட கண்ட்ரோல் தான் இருக்காங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு. அந்த மாதிரி குற்றச்சாட்டு கட்டுப்படுத்த வேண்டியது யாருடைய கடமை? தமிழக அரசு சொல்றாங்க. இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அதை கட்டுப்படுத்த வேண்டிய யாருடைய கடமை? அரசாங்கத்தினுடைய கடமைங்க. அரசாங்கத்தினுடைய கடமை, அவங்கதான் நடவடிக்கை எடுக்கணும். இப்ப இது கூட ஒரு டைப் ஆஃப் அட்ராசிட்டி தாங்க. ஒரு பட்டியல் சமுதாய மக்கள் அங்க படிப்பகம் வச்சிருக்கிறாங்க. அந்த படிப்பகத்துல ஏழை எளிய மக்களுக்கு கல்வி கொடுக்கணும், நாகரிக படிப்பகங்கள் நடத்தணும், அதன் மூலமா அங்க இருக்கிற சிறுவர் சிறுமியர் எல்லாமே கல்வியை கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்ற காரணத்துக்காக அவங்க படிப்பகம் நடத்துறாங்க. படிப்பதற்காக அந்த இடத்துல கட்டிக்கிறாங்க. இத்தனை யாருக்கும் எந்த இடையூறும் கிடையாது, கட்டிக்கிறாங்க. ஆனா அதையும் கூட இங்க தடுக்கிறாங்க அப்படின்னா இது கூட ஒரு டைப் ஆஃப் அட்ராசிட்டி தான். அப்ப இந்த இடத்துல வைக்கிறதுக்கு ஒரு விஷயம் நான் பதிவு பண்றேன், நான் பதிவு பண்ணி தான் ஆகணும். தமிழ்நாட்டுல விழிக்கல் மற்றும் கண்காணிப்பு குழு இருக்கு தெரியுமா? விழிக்கல் மற்றும் கண்காணிப்பு குழு. இந்த குழுவுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, பட்டியல் சமுதாய மக்களுடைய பிரச்சனைகள் இருக்கு இல்லையா, அந்த பிரச்சனைகள் அதனுடைய ரேஷியோ எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்குது, வருடத்துக்கு குறைஞ்சிருக்கா இல்ல இன்க்ரீஸ் ஆயிருக்குதா, இல்ல அந்த மக்களுடைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு என்னென்ன செயல் திட்டங்கள் வகுக்கணும் அப்படின்னு சொல்லி 6 மாதத்திற்கு ஒரு முறை இந்த குழு கூட்டணும். எதை? விழிக்கல் மற்றும் கண்காணிப்பு குழு கூட்டணும். இந்த குழுவுடைய தலைவர் யாரு தெரியுமா? இந்த குழுவுடைய தலைவர் யாருன்னா நம்ம மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். தெரியலையா? அதான் அந்த குழுவுடைய தலைவரே அவர் தான். அந்த தலைவரை 6 மாதத்துக்கு ஒரு முறை கூட்ட வேண்டும். ஆனா முதலமைச்சரான முதல் முறை மட்டும் தான் கூட்டத்தை கூட்டினாரு, இன்னொரு கூட்டத்தை கூட்டலையே.
ஏன் அப்ப நீங்க பட்டியல் சமுதாய மக்களுடைய பிரச்சனை எப்படி நீங்க கண்காணிப்பீங்க? அதை வந்து நான் குறையா சொல்ல. முதலமைச்சர் அவர்களுக்கு பல்வேறு வகையான வேலைகள் இருக்கும், நான் இல்லைன்னு சொல்ல. நான் என்ன சொல்லுன்னா, அந்த பொறுப்பு, அந்த விழிக்க மற்றும் கண்காணிப்புகளுடைய தலைவராக உங்களால் செயல்பட முடியல, சரிவர செயல்பட முடியல அப்படின்னா வேற ஒரு அமைச்சர் நியமிங்க, வேற ஒரு அமைச்சர் நியமிங்க. இல்லாட்டி யாரு சிறப்பா செயல்படுவாங்களோ, விடுதலை சிறுத்தை கட்சி சார்ந்தவர்களோ, வேற இதர பின்ன ஒரு ஜனநாயகவாதிகளோ அவங்க நல்லா ஹேண்டில் பண்ணுவாங்க அப்படின்னா அந்த பொறுப்பு தூக்கி நீங்க அவங்ககிட்ட கொடுங்க. நான் முதலமைச்சர் கோஷம் இல்ல, இந்த மாதிரி யுக்திகள் வகுக்கலாம். தலைவர் பொது பொறுப்புல வந்து முதலமைச்சர் ஏன்னா அவர் பல்வேறு துறைகளை வந்து ஹேண்டில் பண்றாரு, பல இடங்களுக்கு போறாரு வராரு, நிவாரணம் அப்படின்னு போறாரு, என்ன சொல்ல மறுக்கல. அவருடைய கலப்பெல்லாம் வந்து ஒருபோதும் குறைத்து மதிப்பிட மாட்டேன். ஆனா அட் த சேம் டைம் அவங்களால வந்து முடியல அப்படின்னா அவனுடைய பொறுப்புகளை தூக்கி வேலை கொடுக்கலாம்ல தலைவர் பதவிய. ஆட்டோமேட்டிக்கா அந்த குழுவுடைய இது நடக்கும் இல்லையா? அப்ப அந்த மாதிரிலாம் குழு நடந்துச்சு, கண்டினியூட்டியா நடந்துச்சு அப்படின்னா இது போன்ற பிரச்சனை இருக்குமா? இல்ல சொல்லுங்க. அரசாங்க அதிகாரிகள் மாதிரி பண்றாங்க அப்படின்னு விழிக்க மட்டும் கண்காணிப்பு பேசுவாங்க. அப்ப அதன் மூலமாக இந்த அரசாங்க அதிகாரிகள் சில பல பிரச்சனைகள் வரும், கேள்விகள் முன்வைக்கப்படும். அப்ப இந்த அரசாங்க அதிகாரிகள் செயல்படுவாங்க. நீங்க சொல்ற அதே RSS ஊழல் வந்து தடுக்கப்படும், அதே பண்ண மாட்டாங்க. ஏங்க வந்து விழிக்க மட்டும் கண்காணிப்பு மட்டும் கிடையாது, தமிழ்நாட்டில் நடக்கிறது. மாவட்ட அளவுலையும் வந்து விழிக்க மட்டும் கண்காணிப்பு குழு இருக்குது, விழிப்பு குழு ஒரு குழு வேற இருக்குது. அது வந்து ஆர்டிஓ தலைமையில் நடக்கிற ஒரு குழு, விழிப்பு குழு. ஆமா, அதே மாதிரி ஆதி திராவிட நலக்குழு உறுப்பினர் ஒரு குழு ஒண்ணு இருக்கு தெரியுமா? அது மாவட்ட ஆட்சியர் தலைமை நடக்கிறது. இத்தனை குழுக்கள் இருக்கு, இத்தனை குழுக்களையும் ஃபாலோ பண்றாங்க இசையில. அந்த குழுவை திறம்பட நடத்துவதற்கு யாரு தகுதி வாய்ந்த நபர்களோ நீங்க குழுவை கொடுங்க. அப்ப இந்த மாதிரி பிரச்சனை வராதுல்ல. அப்ப அரசு உள்ள புகுந்துருச்சு, இந்த மாதிரி கேள்விகளுக்கு இடம் இருக்காது இல்லையா? ஏன்னா இந்த குற்றச்சாட்டை வந்து வீசிக்காம வைக்கல, வைக்கிறாங்க. தமிழக வாழ்க்கை கட்சி இருக்குது, பல்வேறு கட்சிகள் வந்து சொன்னாங்க இப்ப இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகள் தமிழக அரசு பாதிக்கப்படல அப்படிங்கிற தொடர் குற்றச்சாட்டாங்க. அதான் சொல்றேன். அது ஒரு அரசியல் அதிகாரம் என்பது வந்து அதுதான் அல்டிமேட் பவர். விடுதலை சிறுத்தை கட்சி நிறுவனர் முனைவர் திருமாவளவன் வந்து அடிக்கடி சொல்லுவாரு, என்ன சொல்ல போறாங்க, சமூக நீதி என்று வருகின்ற பொழுது கல்வி வேலை வாய்ப்புகள்ல நம்ம ஓரளவு தண்ணீரை வந்து அடைஞ்சிருக்கோம். நாட்டுக்கிறது இல்லை. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மிகப்பெரிய சாதனை. திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும் கிடையாது, ஒட்டுமொத்தமா தமிழ்நாட்டு ஜனநாயகவாதிகளுடைய ஒரு சாதனை ஏற்றுக்குதான். கல்வி மற்றும் வேலை வாய்ப்புகள்ல தண்ணீர் வளர்ச்சோம். ஆனா இந்த மாதிரி வந்து பவர் ஷேரிங் இருக்கு இல்லையா? இந்த மாதிரி பவர் ஷேரிங் வந்து நம்ம வந்து ஒரு சில தோல்வியை சந்தித்தோம். சமூக நீதி என்பது எங்க தொடர்ந்து சொல்லுங்க, எங்க தொடர்ந்து? போதாமைகளும் தொடர்ந்து. உங்களுக்கு ஒரு போதாமைகள் இருக்கும், எனக்கு ஒரு போதாமைகள் இருக்கும். உங்களுக்கு வந்து கல்வியில் போதாமைகள் இருக்கும், எனக்கு வந்து வேலை வாய்ப்புல போதாமைகள் இருக்கும். சில பேருக்கு ஒரு விஷயம் இது எல்லாமே சேர்ந்து ஒரு ஒட்டுமொத்த குறிப்பிட்ட மக்களுக்கு பவர் ஷேரிங் அதிகாரத்துக்கு வர்றதுல போதாமைகள் இருக்கும். அப்ப அந்த போதாமைகள் சரி செய்வதான சமூக நீதி. அந்த தயங்குறப்ப தடுமாறுறப்ப இந்த அரசாங்க அதிகாரிகள் சொன்ன மாதிரி RSS உள்ள புகுந்துறாங்க, அவங்களை தடுக்க தவறுகின்ற பொழுது RSS உங்களுக்கு தெரியும், சனாதனவாதிகள் அவங்க வந்து இந்த வர்ண அமைப்பு வந்து கடைபிடிக்கின்ற நபர்கள், சாதிய வர்ண கட்டமைப்பு கடைபிடி. அப்ப நீங்க நான் சொன்ன மாதிரி இந்த பவர் ஷேரிங் இதெல்லாம் நீங்க கொடுக்குறப்ப என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும்? அமைச்சர் வந்து இந்த கம்யூனிட்டியில வந்து இவங்க வந்து அமைச்சராக இருக்கிறாங்க, இந்த தொகுதியில் வந்து அமைச்சராக இருக்காங்க, நம்ம வந்து கண்ட்ரோலா இருந்துக்கணும் நடக்கும் இல்லையா? இது எல்லாமே ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் தாங்க. ஒவ்வொரு நம்ம அச்சீவ்மெண்டா கல்வி மற்றும் வேலை வாய்ப்புகள் வந்து இது பண்ணிட்டு நம்ம தண்ணீர் ஓரளவுக்கு அடைஞ்சிருக்கோம். பவர் ஷேரிங்ல இருந்து தண்ணீர் அடையில, பவர் ஷேரிங் தண்ணீர் அடையிறப்போ ஆட்டோமேட்டிக்கா எல்லாரும் கொஞ்சம் நீர்த்து போக செய்யும். அதுக்காக திராவிட முன்னேற்றங்கள் எதுவுமே பண்ணல, தமிழ்நாடு வந்து அண்ணாதோட முன்னேற்றங்கள் எதுவுமே நான் பண்ணல சொல்ல வரல, பண்ணிருக்கிறாங்க. கொஞ்சம் நீ பில்டப் பண்ணுங்க சொல்ல வரோம். பவர் ஷேரிங் மூலம் பில்டப் பண்ணுங்க, ஆட்டோமேட்டிக்கா சனாதன சங்கி கூட்டங்களுக்கு உள்ளுக்குள்ள இடம்லாம் போவாரு. அந்த மாதிரி ஒரு பார்வையும் பார்க்க வேண்டிய தேவைகளா இருக்கு. என்ன பொறுத்த வரைக்கும் 2026 எலெக்ஷன் வந்து இந்தியா கூட்டணிக்கு சாதகமா இருக்கு. இந்தியா கூட்டணிக்கு சாதகமா போய்விடக் கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு சில சக்திகள்லாம் இயங்கி இருக்கிறாங்க. அந்த சக்திகளை நம்ம கட்டுப்படுத்த தவறணும் அப்படின்னா நம்ம 2026 வெற்றி என்பது இந்தியா கூட்டணியுடைய கைகள் இருக்காது, அது சனாதனவாதிகளுடைய கைகளுக்கு போவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த போதாமைகள்லாம் அரசாங்கம் சரி செய்யணும் அப்படின்றதான் என்னுடைய ஒரு டிமாண்ட். இப்ப வந்து இறுதியா வெளிச்சனத்தை கிராம மக்களும் அது ஒரு கிராம மக்களும் என்ன சொல்ல வராங்க? அதான் நான் சொன்ன மாதிரிதான் ஆல்ரெடி. அது பொதுவாகவே விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்தவங்க சுயமரியாதைக்காக சுயமரியாதை அதை சீட்டி பார்த்தோம் அப்படின்னா அவங்க ஒருபோதும் அணையும் போகும். நீங்க இதுல மதுரை சிறுத்தைகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அவங்க ஒரு படி மேல. ஏன்னா விடுதலை சிறுத்தை கட்சி பிறந்த இடமே வந்து மதுரை தான்.
அவங்க சுயமரியாதையை ஒருபோதும் விட்டு தர மாட்டாங்க. நான் அந்த ஊர் மக்கள்கிட்ட பேசுறப்ப அவங்க சொன்ன விடயம் என்ன அப்படின்னா, அதிகார வர்க்கங்கள் அவங்களுடைய பவர் காட்டணும்னு நினைச்சாங்க அப்படின்னா, நாங்க மக்கள் பலத்தை காட்டுவோம், எங்களுடைய எதிர்ப்பு பொருளை நாங்க பதிவு பண்ணுவோம், மக்கள் பலத்தை காட்டுவோம். தொப்புள் கொடி உறவுன்னு சொல்லுவாரு திருமாவளவன் அவர்கள் அடிக்கடி. தன்னுடைய கொடி இருக்கு இல்லையா, அந்த கொடி வந்து குலசைக்கும் நேசிக்கிறது, என்னுடைய ஒரு தாயை போன்றது, எனக்கும் இந்த கொடிக்கும் தொப்புள் கொடி உறவு இருக்குன்னா அடிக்கடி சொல்லுவாங்க. அந்த மாதிரி வந்து ஒரு தொப்புள் கொடி உறவு என்று கருதப்படுகின்ற அந்த கொடி கம்பத்தை விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்தவர்கள் சாதாரண விட்டு தர மாட்டாங்க. அதனால இந்த அரசாங்க அதிகாரிகள் ஏதோ நான் சொன்ன மாதிரி ஏதோ பின்புலங்கள் இருக்குது, ஆனா அதெல்லாம் வந்து தவிர்த்து விட்டு ஒரு ஜனநாயக அடிப்படையில் நடந்துக்கிட்டாங்க அப்படின்னா நல்லது அப்படின்னு சொன்னா நான் சரி, ஓகே, சொல்லுங்க. நன்றி.